முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட், வேர்க்கடலை எதுல கொலஸ்ட்ரால் இருக்குது கோபி? எனக்கு தெரியாது. நீ சொல்லுங்க. அதுதான் இன்டர்வியூ. அதுக்கு இல்ல, இன்னொரு கேள்வி நான் கேட்கலாம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு வால்நட்ல எதுலயுமே எதுலயுமே இல்ல. பாத்தீங்களா, எந்த நட்ஸ்லயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. புரிஞ்சுக்கணும். எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ ஜீரோ கொலஸ்ட்ரால். சோ நட்ஸ்ல என்ன பண்ணுங்க, தோலோட எல்லாமே சாப்பிடும் பொழுது எல்லா நியூட்ரியன்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்குது. அதிகம் சாப்பிட்டா கலோரிஸ் வந்து வெயிட் கூடிடும். இது மாதிரி வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. ஆனா வேர்க்கடலை சாப்பிட்டா சுகர் ஏறும் கிடையாது. புரோட்டீன் முக்கியமான கோபி. நம்ம என்ன பண்றோம்னா, என்னன்னா இப்ப பிரச்சனை, வீட்டுல நிறைய டாக்டர், நம்ம வீட்டு டாக்டர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்ப நைட் வேர்க்கடலை ஏதோ பசிக்குது, கொஞ்சம் ஹார்ம்லெஸ்ஸா இதை சாப்பிடலாம்னு கல்லே எடுத்தோம்னா, கல்ல சாப்பிட்டா சுகர் ஏறிடும் அப்படிங்கிறாங்க. சார் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஒருத்தன் தான் சார் டாக்டர் வித் மெடிக்கல் சர்டிபிகேட். ஆனா உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஏன் இந்த நட்ஸ் கெடுதலாக தெரியுமா? அதை போட்டு நெய்யில போட்டு தாளிச்சு உப்பு போட்டு வறுத்து எல்லாம் பண்ணும்போது கெட்டதாயிடும். இவர் எல்லாரும் சொல்ற மாதிரி டைமிங் ஆஃப் ஃபுட், ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைப் ஆஃப் ஃபுட்டை தாண்டி நீங்க சரி இப்ப நீங்க ஒரு சீட் மீல், நம்ம இந்த ஒரு வாரத்துல எக்ஸசைஸ் பண்ணிக்கோ, ஒரு நாள் நம்ம ஏதோ சாப்பிட போறோம்னா அது கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடலாம். அது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 3 hours பிஃபோர் யூ ஸ்லீப். இப்ப ஏன் நீங்க இப்ப பிரெக்னன்சி ஆறுது இல்லைன்னா, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து இருக்கிற டைமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அவங்க வந்து ஒருத்தர் இவங்க நைட் ஷிஃப்ட் போறாங்க, அவங்க ஆஸ்திரேலியா ஷிஃப்ட்ல இருக்காங்க, இவங்க யூகே ஷிஃப்ட்ல இருக்காங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற டைம்ல தே கோ அவுட், தே வாண்ட் டு ஹேவ் ஃபாஸ்ட் ஃபுட். அது முடிச்சிட்டு வந்து உங்களுக்கு வர்க் காலம்பரை என்ன வேணாலும் நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம். நைட்டு நீங்க ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11:30 மணிக்கு தூங்குறீங்கன்னா இங்க உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ், உங்களோட பாடி மெக்கானிசம் உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணறதே ஆகாது. சோ டைமிங் ஆஃப் ஃபுட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன சார், இந்த நம்ம உடம்புல ஹார்மோன்ல வந்து கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனுக்கு மெயின் என்சைம் வந்து HMG-CoA reductase என்சைம். தட் என்சைம் ஹஸ் காட் அ diurnal variability. அப்படின்னு என்னன்னா நைட் டைம்ல தான் அதோட சிந்தசிஸ் அதிகமா இருக்கும், மார்னிங் டைம்ல அந்த என்சைம்ஸ் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க வந்து நைட் டைம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அந்த HMG-CoA reductaseோட லெவல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் கொலஸ்ட்ராலா கன்வெர்ட் ஆகுது. பிளஸ் நீங்களும் படுத்து தூங்க போறீங்க, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண போறது இல்ல. ஸோ கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் அண்ட் ஃபேட் ஃபார்மேஷன் இஸ் மோர். ஆனா இல்லை, டயட்ரி கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பிளட் கொலஸ்ட்ரால்ல 75% ஆளுங்களுக்கு டஸ் நாட் அஃபெக்ட். ஸோ இந்த கான்செப்ட் இஸ் சயின்டிஃபிக்கலி டசன்ட் ஒர்க். ஸோ கொலஸ்ட்ரால் ஓவராலா நம்ம ரத்தத்தில் இன்க்ரீஸ் ஆகிறது வேணா ஆகலாம். ஏன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ரியலி கிளியர். டயட்ரி கொலஸ்ட்ரால் ஹைப்பர் அப்சார்பர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் அப்சார்ப் ஆகுதுன்றவங்களுக்கு தான் டயட்ரி கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். சார் that's a very important point சார். இந்த HMG-CoA reductase என்சைம் வந்து நைட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறது தான். கமிங் பேக் டு தி ப்ரீவியஸ் டிஸ்கஷன் அபௌட் how it is a beautifully orchestrated rhythm. அதுதான் அந்த கொலஸ்ட்ராலோட லிங்க் பண்ண வேண்டாம்ன்றங்க. that's true sir. Because that is wrong. நான் ஜஸ்ட் கொலஸ்ட்ராலோட அந்த வேர்ட் யூஸ் பண்ண வேண்டாம். மொத்தத்துல பாருங்களேன், ஜெனரலா நம்ம ஆடியன்ஸ் ஆயிலை குறைச்சி உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள்.